சரி. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா சூரிய கிழங்கு. சரி, எல்லாருக்குமே தெரியும் சோலார் பேனல்னு சொல்லி. இப்ப வந்து என்ன செய்யுது, அதிகமா வந்து பயன்படுத்தப்படுறது. சரி, முதலாவது விஷயம் சொல்லுன்னு சொன்னா இவை வந்து சிலிக்கனால உருவாக்கப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு முதலே சொன்னான் சரி, சூரிய கிரகங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா பொதுவா வந்து சிலிக்கனால வந்து இப்ப செய்யப்படுறது. எங்களுக்கு தெரியும் குறைடத்தில் என்ன இப்பதான் நம்ம 2 வகையான குறைடத்தை இருக்கு. ஒன்று என்னன்னு சொன்னா சிலிக்கன், மற்றது என்ன ஜேர்மானியம். ஏன் நாங்க இதுல சிலிக்கனை பயன்படுத்துறோம்னு சொன்னா உயர் வெப்பநிலையை வந்து தாங்கக்கூடியது. அதுக்கான தான் என்ன செய்யறோம், சூரிய கிழங்குல வந்து சோலார் டிவில வந்து சிலிக்கனை வந்து பயன்படுத்துறோம். சரிதானே. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும் எல்இடி மின்குமம். எல்இடி மின்குமம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அங்க என்ன செய்யுது, மின்சக்தி வந்து வெளிச்சமாக மாறுது. அதாவது மின்சக்தி வந்து ஒளி சக்தியாக வெளிச்சமா வந்து என்ன செய்யுது, வெளியேற்றப்படுது. எங்களுக்கு சக்தி காப்பு விதிப்படி என்ன சொல்லாமன்னு சொன்னா சக்தியை ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு வந்து மாத்தலாம். அதே தொழிற்பாடு தான் வந்து இங்கே பயன்படுத்தப்படுது. இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னா வெளிச்சம் படைக்க மின்னோட்டம் வந்து வருது. அதாவது எல்இடிக்கு எதிர்மறையாக இருக்குது. எல்இடியில வந்து மின்னோட்டத்துக்கு என்ன செய்யுது, அங்க இருந்து ஒளி வந்து வெளிச்சம் வந்து வெளியால வருது. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா வெளிச்சத்தை கொடுக்க அங்க இருந்து என்ன செய்யுது, மின்னோட்டம் வந்து வருது. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுன்னு சொன்னா இப்ப ஒரு சிறிய ஒரு சூரிய கிளத்தை எடுத்துக்கொண்டு அதுல இருந்து என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வரும், கிட்டத்தட்ட 1.5 வோல்டேஜ் வரும். அப்ப எனக்கு அதிக வோல்டேஜ் வரணும்னு சொன்னா என்ன செய்யலாம், அதை வந்து சமாந்திரமாக வந்து இணைக்கலாம். நான் சொன்ன கீறி காட்டுறேன் பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன செய்யறேன், ஒரு சூரிய கிளம் வைக்கிறேன். தானே, நான் உனக்கு என்ன சொன்னான்னு சொன்னா ஒரு சூரிய கிளத்துல என்ன செய்யலாம், கிட்டத்தட்ட வந்து 0.5 வோல்டேஜ் வரலாம். அப்ப என்ன செய்யுது, இதுல இருந்து அவுட்புட்டா வந்து 1.5 வோல்டேஜ் வருது. 1.5 வோல்டேஜ். இப்ப எனக்கு 10 வோல்டேஜ் வேணும்னு சொன்னா அல்லது 15 வோல்டேஜ் வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம்னு சொன்னா இப்படி இருக்கிற சூரிய கிரகங்கள் என்ன செய்யலாம், 10 வந்து தொடர அணைக்கலாம். இதோட என்ன செய்யலாம், 10 வந்து நான் தொடர அணைச்சேன்னு சொன்னா எனக்கு என்ன செய்யும், 15 வோல்டேஜ் வந்து வரும். இதே மின்னோட்டத்தை கூட்டணும்னு சொன்னா ஒன்றால வர்ற மின்னோட்டம் 1 ஆம்பியர் சொன்னா நான் என்ன செய்யலாம், சமாந்திரம் அணைச்சேன்னு சொன்னா மின்னோட்டத்தை வந்து தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஃபைனலா என்ன தெரியணும்னு சொன்னா இப்படி இருக்கிற சூரிய கிழங்குகளை வந்து தொடராகவும் சமாந்திரமாகவும் இணைக்கிறதன் மூலம் நான் என்ன செய்யலாம், தேவைக்கேற்ற மாதிரி வோல்ட்லவையோ அல்லது பெரிய அளவான மின்னோட்டத்தையோ வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்படி பல கிழங்குகளா வந்து தொடராகவோ இல்ல சமாந்திரமாக அமைச்சு எடுக்கிறதா என்னன்னு சொல்லுவோம் சொன்னா இந்த சூரிய படல்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நவீன காலங்கள்ல இப்ப இருக்கிற நவீன காலங்கள்ல வந்து பெரும்பான்மை என்ன செய்யணும்னு சொன்னா இந்த சூரிய படல் வந்து நீங்க அவதானிச்சிருப்பீங்க, கடிகாரம் அதாவது உங்களோட போச், இதை தவிர என்ன சொன்னா உங்களோட கால்குலேட்டர், இதை தவிர நவீனமா வந்து இப்ப டிசைன் பண்ற கார்கள்லயும் வந்து என்ன செய்யுது, இது வந்து பெரும்பாலும் வந்து பயன்படுத்தப்படுது. ஓகே, இப்ப உங்களுக்குரிய கேள்வி வந்து என்ன சொன்னா இந்த சூரிய படலை பயன்படுத்துறதால என்ன அனுகூலம், சூரிய படல் அனுகூலம் வந்து என்னென்ன? சூரிய சக்தி இலவசமா கிடைக்கிற ஒரு சக்தி. சரி, ஓகே, நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் என்ன சொன்னா சூரிய சக்தி வந்து என்ன இலவசமா கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாங்க வந்து என்ன எரிபொருளை வந்து எடுத்துக்கொள்வோம். எரிபொருள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அது என்ன நடக்கும், நாங்க வந்து ஒரு பில்லியன் கொடுத்தோம்னா அதை வாங்கணும். ஆனா சூரிய சக்தி என்றது என்ன எனக்கு வந்து இலவசமா வந்து கிடைக்குது. சூழல் மாசடையாது 5வது நம்பர். ஓகே, சரியான விட. சரி, பொதுவா வந்து என்ன நாங்க வந்து எரிசக்தியை பயன்படுத்தணும், எரிபொருளை பயன்படுத்தினோம்னு சொன்னா அது என்ன செய்யும், தாக்கம் அடைஞ்சு வந்து வெளியில வரைக்கும் என்ன செய்யணும்னு சொன்னா நைதரசன் ஆக்சைடுகள், கார்பன் ஆக்சைடுகள், இதை தவிர என்ன சல்பேட் ஆக்சைடுகள் போன்ற நச்சு வாயுக்கள் வந்து விடுவிக்கப்படும். ஆனா இது வந்து என்ன செய்யாது, எந்த ஒரு நச்சு வாயுக்களையும் வந்து விடுவிக்காது. அதிக ஆயுட்காலம் கூடினது. ஓகே, சரியான விட. ஏன் பொதுவா வந்து சூரிய படல் வந்து 10 அல்லது 10 தொடக்கம் 20 வருஷம் மட்டும் வேலை செய்யும். அப்ப ஆயுட்காலம் வந்து அதிகமாக இருக்கு. ஓகே, இதுல வந்து நான் தந்திருக்கிறேன். சரி, முதல்ல சொன்னா இலவசமா கிடைக்கிறது. நீங்க சொன்னா சரி, எதையும் காசு கொடுத்து வாங்க முடியல, ஃப்ரீயா சூரிய ஒளின்றது எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா கிடைக்கும். தவிர நச்சு வாயுக்களை எதையும் விடுவிக்காததால் என்ன செய்யாது, சூழலை வந்து மாசுபடுத்தாது. அடுத்த என்ன சொன்னா கூடிய ஆயுட்காலத்தை கொண்டிருக்கு. சரி, அதுவும் வந்து விளங்கப்படுத்திட்டேன். ஓகே, அடுத்த விஷயம் என்ன சொன்னா இந்த சூரிய படல் என்ற பிரதிகூலங்கள் தீமைகள் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்போ. சூரிய படல் என்ற தீமை, சூரிய படல் விலை கூட. ஓகே, ஆரம்ப செலவு வந்து அதிகம் உண்டு இரவு நேரங்கள்ல பயன்படுத்துறதுக்கு. சரியான ஆன்சர். இரவு நேரங்களே என்ன செய்யாது, நான் வந்து இந்த சோலரா வந்து பயன்படுத்தலாது. சரி, அப்ப என்ன அதுக்கு ஆன்சர்னு சொன்னா ஒன்று வந்து என்ன ஆரம்ப செலவு வந்து அதிகம், மற்ற என்ன சொன்னா இரவு நேரங்களே என்ன செய்யலாது, நான் வந்து இதை வந்து பயன்படுத்தலாது. ரெண்டுமே வந்து காரணமாக இருக்கு. ஆனா எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அது என்னன்னு சொன்னா இரவு நேரங்கள்ல வந்து நான் பயன்படுத்துறதுக்காண்டி
சூரிய படலை வாங்கி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதோட வந்து ஒரு பெரிய ஒரு மின்கலம் ஒன்றை தருவாங்க. இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா நீங்க பகல்ல வந்து மின்சக்தியை உற்பத்தி செய்ய அந்த சக்தியை என்ன செய்யலாம் அந்த மின்கலத்துல வந்து சேமிச்சு வைக்கலாம். அப்படி சேமிச்சு வச்சு போட்டு இரவு நேரங்கள் என்ன செய்யலாம் நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா அதுல இருக்கிற பிரதான பிரதிகூலம் என்னன்னு சொன்னா மின்கலத்திலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தியை மட்டும்தான் சேமிச்சு வைக்கலாம். அதிகளவான சக்தியை வந்து சேமிச்சு வைக்கலாது. அப்ப அதான அதுல ஒரு பிரதிகூலமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சக்தியை தான் வந்து அதுல சேமிச்சு வைக்கலாம். ஓகே, பிரதிகூலம் ஒன்று பார்த்தா என்ன ஒன்று வந்து ஆரம்ப செலவு அதிகம், மற்ற சொன்னா இரவு நேரங்கள்ல பயன்படுத்த முடியாது. இன்னொரு பிரதிகூலம் இருக்கு. அதை என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சூரிய படல் என்னத்தால் உருவாக்கப்படுது, சிலிக்கனாலாம் வந்து உருவாக்கப்படுது. சரி, சிலிக்கன்ன்றது என்ன ஒரு குறையடர்த்தி, ஒரு இலத்திரனியல் சாதனம். சரி, பொதுவா வந்து இந்த சூரிய படலை வந்து நாங்கள் மீள் சுழற்சிக்கு உட்படுத்துறதுன்றது சாத்தியம் இல்லை. அதாவது திரும்ப பயன்படுத்துறேன்னு சொல்றது சாத்தியம் இல்லை. அப்ப இதே நேரத்துல இதை கொண்டே நாங்க என்ன சூழல்ல போட்டோம்னு சொன்னா சூழல் என்ன செய்யும் நச்சுத்தன்மையை வந்து மண்ணுக்கு போட்டா என்ன செய்யும் நச்சுத்தன்மையை வந்து அதிகரிக்குது. அப்ப இதை வந்து என்ன பிரிந்தழிய செய்யறது அது வந்து எனக்கு என்ன செய்யும் ஒரு பெரிய ஒரு பிரதிகூலமா வந்து இருக்க போகுது. ஓகே,